பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கிறீங்க? ஒவ்வொரு நாளும் காலையில இந்த ஆறுதல் சத்தம் ஊழியத்தின் மூலமாய் உங்களை தேடி வருகிற வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குதா? ஆண்டவர் உங்க கூட பேசுறாரா? இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வந்திருக்குதா? அப்படி ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்தார் மறக்காமல் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அது எங்களை தொடர்ந்து இன்னும் உற்சாகமாய் ஓடுவதற்கு உதவியாயிருக்கும். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு செய்கிற நன்மையை நீங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும் பொழுது அது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கும். அவர்களையும் உற்சாகமாய் ஆண்டவரை நோக்கி ஓடுவதற்கு உதவியாயிருக்கும். இன்றைக்கு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வசனம் 91 சங்கீதம் 15 வசனம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அவனை நோக்கி கூப்பிடுவான். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும்பொழுது, ஒரு போராட்டம் வரும்போது என்ன செய்யறோம் தெரியுமா? மனுஷங்களை தேடி போய் உட்காந்து மனுஷன்கிட்ட உட்காந்து புலம்பி கொண்டு இருக்கிறோம். மனிதர்கள் ஆறுதல் தருவாங்களான்னு மனுஷங்களை தேடி ஓடுறோம். நம்ம பிரச்சனைகளுக்கு மனுஷங்கள் சொல்யூஷன் தருவாங்களான்னு மனுஷங்களை தேடி ஓடுறோம். உறவுகளை தேடி ஓடுறோம், நண்பர்களை தேடி ஓடுறோம். தப்புன்னு நான் சொல்ல, நல்ல விஷயம்தான். ஆனா நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆபத்து வந்த உடனே நாம் தேட வேண்டியது யாரு தெரியுமா? நம்மை உருவாக்கின தேவனை. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். எத்தனையோ ஆபத்துகள் தாவீதுக்கு நேராய் வந்தது. அவன் எந்த மனுஷனையும் நம்பி இல்லை. ஆகையால் தான் எழுதுறாரு, நாசில சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதீங்க. கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. ஒரு பிரச்சனை வந்துருச்சா, ஒரு போராட்டம் வந்துருச்சா, ஒரு வியாதி வந்துருச்சா, ஒரு சூழ்நிலை உங்களுக்கு எதிராய் போய் நிக்குதா, யாருகிட்டையும் ஓடாதீங்க. நீங்க தேடுற எந்த சொல்யூஷனும் எந்த மனுஷங்கிட்டையும் கிடைக்காதுங்க. அப்படி நீங்க தேடி போனா நீங்க விருதாவாய்த்தான் திரும்ப வருவீங்க. தேவ சமூகத்துக்கு போங்க, அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆகையால் தான் எழுதுற 121 சங்கீதத்தில், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். நீங்க எதிர்பார்க்கிற உதவி, உங்களுக்கு தேவையான ஒத்தாசை, உங்களுக்கு தேவையான நன்மை எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய ஒரே தேவன் ஆண்டவராகிய இயேசு. ஆகையால் தான் வசனம் சொல்லுது, ஆபத்துல நான் கூட இருப்பேன். ஆபத்துல நீங்க அவரை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா அந்த ஆபத்துல உங்க கூட அவர் இருப்பாராம். இன்னைக்கு எத்தனையோ உறவுகள் இருக்கிறாங்க, எத்தனையோ நண்பர்கள் இருக்கிறாங்க, இணைஜன பந்துகளுக்கு என்ன சொல்றாங்க தெரியுமா? ஒரு பிரச்சனை வரும், நாங்க இருக்கிறேன் பார்த்துக்கிறோம், மாப்பிள்ள நாங்க இருக்கிறேன் கவலைப்படாது, தம்பி நான் இருக்கிறேன் கவலைப்படாது, தங்கச்சி நான் இருக்கிறேன் கவலைப்படாது. ஆனா பிரச்சனைகள் வரும்போது அப்படியே காணாத மறைஞ்சிருவாங்க. என் வாழ்க்கையில இந்த மாதிரி எவ்வளவு பேரை பார்த்திருக்கிறேங்க. அதற்கு பின்புதான் இந்த வார்த்தைகள் மூலமாய் ஆண்டவரை பிடித்துக் கொள்ள ஆரம்பித்தேன். ஒரு பிரச்சனை வருதா, ஒரு போராட்டங்கள் வருதா, எந்த மனுஷங்கிட்டையும் உட்காரதில்லை, யாருக்கிட்டையுமே இந்த ஆலோசனை கேட்கறது இல்லை. தேவ சமூகத்துல போய் பெலன் உள்ள மட்டும் அழுது என் காரியங்களை ஒப்புவிப்பேன், கர்த்தர் எனக்கு துணியா நின்று விடுவிப்பார். எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்களேன். ஆபத்துல நான் அவன் கூட இருப்பேன். 3 காரியங்கள் சொல்ல, மறு உத்தரவு தருவேன், அவன் கூட இருப்பேன், அவனை தப்புவிப்பேன், அவனை கனப்படுத்துவேன். 4 காரியம் யார் செய்ய முடியும்? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஒரு ஆபத்து நேரங்கள், ஒரு துன்பத்தின் நேரம், ஒரு தோல்வியின் நேரம், தோண்டு போயிருக்கிற நேரம், கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. மறு உத்தரவு வரும், கூடியே இருப்பாரு, தப்புவிப்பாரு, கனப்படுத்துவார். உங்களுக்கு ஆசை இருக்குல்ல? இதுவரைக்கும் மனுஷங்களை தேடி ஓடி எந்த முடிவும் கிடைக்காத கலங்கி போயிருக்கிறீங்களா? இன்னைக்கு முடிவெடுங்க, உங்களை நோக்கி கூப்பிடலாம், பதில் வரும். ஜெபப்போமா? அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஆபத்துல அவனை நோக்கி கூப்பிடுவான், நான் மறு உத்தரவு செய்து அவனோடு இருந்து அவனை தப்புவித்து கனப்படுத்துவேன்னு சொன்னீங்களப்பா. வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் எப்படிப்பட்ட இக்கட்டு நேரத்தில் உங்களை நோக்கி கூப்பிட்டு இருந்தாலும் நீங்க உடனடியாக பதில் கொடுத்து இந்த வார்த்தையின் படி அவர்களை நடத்துங்கப்பா. செய்தி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. காட் பிளஸ்.